தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருத்தவங்களா இருக்கிறாங்க கவின். அவர் கடைசியாக மாஸ்க் படம் நடிச்சிருந்தாரு. அடுத்ததா ஹாய் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த நிலையில் தனக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவின் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சின்ன திரையில் நடிக்கும் போதே கவின் தமிழ்நாட்டில் ஓரளவு பிரபலமாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்குன்னு தனி ரசிகர்கள் உருவான சூழலில் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் ஓரளவு நல்லபடியாக தான் விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட கலந்துக்கிட்ட சக போட்டியாளரான லாஸ்லியா கூட கொஞ்சம் நெருக்கமாகவே இருந்தார் கவின். 2 பேருக்கும் காதல் அப்படின்லாம் அந்த சீசனில் பேச்சாக இருந்துச்சு. ஆனால் அந்த உறவு பிக் பாஸோட முடிஞ்சு போயிருச்சு. அதனடுத்து மோனிகா அப்படிங்கிறவங்கள கடந்த 2023 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கடையில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே சினிமா கதவுகள் திறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வகையில் லிஃப்ட், டாடா, ஸ்டார், பிளடி பக்கர் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. இதில் டாடா மட்டும்தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் மற்ற படங்களில் கவினோட உழைப்பு எல்லாராலையுமே கொண்டாடப்பட்டுச்சு. அதுலேயும் பிளடி பக்கர் திரைப்படத்தில் அவரோட கெட்டப்பை பார்த்து பலருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இரண் இயக்கத்தில் நடித்த ஸ்டார் படத்துலையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உழைச்சிருந்தாரு. இருந்தாலும் அந்த 2 படங்களுமே அவருக்கு பெரிய வெற்றியை பெற்று கொடுக்காதது கண்டிப்பாக பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மாஸ்க் படம் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு. அடுத்ததான் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கூட ஹாய் படத்தில் நடிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகி தன்னோட மார்க்கெட்டை மேற்கொண்ட உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க கவின். இந்த நிலையில் கவினுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்குது. இதை பற்றி தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் கவின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையை இரட்டிப்பு மகிழ்ச்சியால் நிறைத்த இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து பலருமே கவினுக்கு வாழ்த்து தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவான கையோட வெளியாகிற ஹாய் படம் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.